இந்த வேத பகுதியிலே இந்த மூன்று வாசிப்பும் ஆண்டவருக்கு மகிமை. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னுடைய கேடகமும் என்னுடைய மகிமையும். அதில் வசனம் வாசிக்கிறோம், நீர் என்னுடைய கேடகம் என்னுடைய மகிமை. அல்லேலூயா, ஆமென் சொல்லுமா. நம்முடைய மகிமை ஆண்டவர் தான், நம்முடைய புகழ்ச்சி ஆண்டவர் தான், நம்முடைய எல்லாமே ஆண்டவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் பல முறை சொல்லுவேன் மெசேஜில், நான் மன்னவர் மகிமை. அல்லேலூயா சொல்லுமா. அவர் தான் மகிமை, அவர் தான் புகழ்ச்சி, அவர் தான் வல்லமை. கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் தாவி சொல்கிறான் 3:3 என் மகிமை அவர் தான், என் கேடகம் அவர் தான், என்னுடைய புகழ்ச்சி அவர் தான், என் தலை உயர்த்தப்படுறதும் அவர் தான். கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் தலையை உயர்த்தப்படுறாராம். தலை என்ற வார்த்தைக்கு குடும்பம் என்று பொருள். அல்லேலூயா. நமக்கு பெரிய தலை இயேசு கிறிஸ்து. கர்த்தரை ஸ்தோத்திரம். சபைக்கு பெரிய தலை ஆண்டவர் தான், குடும்பத்துக்கு பெரிய தலை ஆண்டவர் தான். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே வசனத்தை வாசிக்கிறோம், என் தலை கர்த்தர் உயர்த்தப்படுறாரு. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்னா, நீ தலை குனிஞ்சு போக மாட்டேன், கர்த்தர் தலையை உயர்த்தப்படுறாரு. பல மக்கள் மத்தியிலே, பல குடும்பத்தின் மத்தியிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தலையை அவன் உயர்த்தப்படுறாரு. தலை என்பது குடும்பத்தை கர்த்தர் காண்பிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நம்ம யாரை சார்ந்து கொண்டு இருக்கிறோம்? இயேசுவை சார்ந்து கொண்டு யாரையும் ஆராதிக்கிறோம்? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஆராதிக்க கர்த்தரை பயன்படுத்த கர்த்தர் தலையை உயர்த்த போறாரு. அல்லேலூயா. தலை முடிஞ்சு போக மாட்டீங்க. சொல்லுவாங்க பழமை, எஞ்சாம் குடும்பத்துக்கு சிறை பிரதானம் சொல்லுவாங்க. அப்ப தலையாகிய வாழ்க்கை ஆண்டவர் நிச்சயமாகவே மென்மை கர்த்தரை வைக்க போறாரு. என்றைக்கு தோற்று போகாதபடிக்கு ஆண்டவருக்கு முன்பாக பெரிய சாட்சியாக கர்த்தர் நிறுத்த போகிறார். அதான் வசனம் வாசிக்கிறோம், என் மகிமை ஆண்டவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகத்தோடு. என்ன அர்த்தம் சொன்னா, உன்னுடைய மகிமை ஆண்டவர் தான். கர்த்தர் எவ்வளவு உயர்த்தினாலும் நீ மகிமைக்குள் அடங்கி இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துவாரு, கர்த்தர் வரங்களை கொடுப்பாரு, எல்லாம் தேவன் செய்வாரு. அதே சமயத்தில் உன்னை தாழ்த்தும் போது உன் மகிமை என்ன பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. மகிமை பெருமை பெருகாத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீ மறைந்திருக்கணும், அவர் உயர்த்த பண்ண கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்குமே மகிமை காரணம். பிசாசு விழுந்து போன ஒரே ஒரு காரணம், அவன் பெரிய பாவம் செய்யல, அவனுக்கு பெருமை உண்டாயிற்று. அல்லேலூயா. மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருந்தான் லூசிபர். பரலோகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சமாகிய பெருமை உள்ள வந்த தான் எல்லாம் கெட்டு போச்சு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்ம குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஊழிய பாதத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு தாழ்த்தி இருக்கிறோமோ நமக்கு மகிமை ஆண்டவர் தான். அல்லேலூயா. கரத்தை உற்சாகம் உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆபிரகாம் லிங்கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமெரிக்க ஜனாதிபதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னாள் ஜனாதிபதி. அவருடைய ஆரம்ப படிப்பறியாதவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் காவலர், செப்பல் தைக்கிற காவலர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அமெரிக்கன்ஸ் கிடையாது, பட் அவர் நீக்கிறோம் ஆப்பிரிக்கன்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவில் செட்டில் ஆயிடுச்சு. ஆண்டவருக்கு மகிமை. இந்த காவலர் இருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செப்பல் தைக்கிற வேலை அவருக்கு. அல்லேலூயா. ஆனா அவர் எப்படி ஒரு பெரிய பிரசிடண்டான பெரிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்க ஜனாதிபதி கர்த்தர் மாத்தினார். செருப்பு தைக்கிற ஒரு ஆள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்க ஜனகத்தை மாற்றப்பட்டார்னா கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் உண்மையா இருந்தா தான் கர்த்தர் மென்மை உயர்த்தின. கர்த்தர் உலகத்தில் மிகப்பெரிய பதவி ஜனாதிபதி அமெரிக்க ஜனகத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரோட ஆவிக்கிற வாழ்க்கையில கர்த்தர் மகிமையா உயர்த்தின்னு சொன்னா இன்னும் தாழ்த்துறோம். அல்லேலூயா. அதே போல நம்ம கோல்கேட் பேஸ்ட் பயன்படுத்துறோமே, கோல்கேட் பேஸ்ட், அது பேர் சாமியல் கோல்கேட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது பேரு பேஸ்ட் பேர் தான், பட் அது மனுஷனுடைய பெயர். அவர் அமெரிக்கன்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சென்னைக்கு வந்து ஆர்பாரில் வேலை செய்யும்போது அவர் சின்ன வருமானம் கிடைக்கும். 1919 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வேலை செய்யும்போது நல்ல சம்பளம் கிடையாது. அவர் இன்ஜினியர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசைப்படி சபையில் காணிக்கை கொடுத்துருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் உயர்த்த ஆண்டு பேசினாராம், மகனே ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், நான் உயர்த்தினேன். அல்லேலூயா. இந்த பிஸ்னஸ் கோல்கேட் பேஸ்ட் அவரே தயார் பண்ணி இந்த பேஸ்ட்டை விற்க ஸ்டார்ட் பண்ண உடனே நல்ல பிஸ்னஸ் ஆச்சு. உலகம் போது கோல்கேட் பேஸ்ட் ஃபேமஸ் ஆச்சு. நீ பெரிய பணக்கார கோட்டீஸ்வரர் சாமியல் கோல்கேட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த மனுஷன் எந்த மனுஷி
கர்த்தரை உயர்த்துறானோ அவன் உயர்த்தப்படுவான். நான் பலமுறை சொல்லுவேன், இந்த பைபிளை உயர்த்த உயர்த்த உங்க வாழ்க்கை உயர்த்தப்படும். இந்த பைபிளை உயர்த்த உயர்த்த உங்களுடைய தரம் உயர்த்தப்படும். இந்த பைபிளை உயர்த்த உயர்த்த குடும்பம் உயர்த்தப்படும். கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கு மத்தியில நீங்க கர்த்தர் நாமத்தை பயன்படுத்தா யோகாசனங்க ஜெபிக்கிறோம். அவர் பெருக நாம் சிறுக. கர்த்தரை ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் பிளெஸிங் பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள என்ன வழினா ரொம்ப உபாசப்படி ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. உன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் போது தாண்ட கர்த்தரை உயர்த்துற கர்த்தரை ஸ்தோத்திரம். தாவே சொல்றான், என் மகிமை ஆண்டவரே, என்னுடைய கேடகம், மை ஷீல்ட் ஆண்டவரே, மை க்ளோரி ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவர் தான். என் தலை உயர்த்தப்படுறதும் ஆண்டவர் தான். அதில் சொல்லுவோமா, கரத்தை உயர்த்தி பாருங்க. 8 நபர் குடும்பத்துல 8ஆம் நபர் தான் தாவீது குடும்பத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் பாருங்க, அவங்க வீட்டில் அவனை யாருமே சட்டை பண்ண மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சாமியில் அனுப்புறாரு. யார் வீட்டுக்கு? ஈசாய் வீட்டுக்கு. ஈசாய் வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனுஷன் இருப்பான், அபிஷேகம் பண்ணி என்ன பண்ண ராஜாவை மாற்ற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி 7 பேர் செலக்ட் ஆகல, ரிஜெக்டட். ஒருத்தர் செலக்ட் ஆனான். அவன் எங்க இருக்கிறான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்றான், அவனுக்கு ஆடு மேய்க்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவனை கூட்டி கொண்டு வா. கர்த்தரோட அபிஷேகம் பண்ண, கர்த்தரோட உயர்த்தும் பொழுது உன்னை தகுதி பார்த்து உயர்த்துற, தகுதிப்பட்டு இயேசுவை உயர்த்துறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஐ எம் நாட் குவாலிஃபைடு, நான் தகுதியற்றவன் தான், பட் காட் குவாலிஃபைடு. அறையில சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் தகுதியை பார்த்து அழைக்கிற, தகுதிப்படுத்தி இயேசு அழைக்கிறார் உன்னை. ஆமென் சொல்லுவேன். நமக்கு பேச தெரியாது, பாட தெரியாது, ஜெபிக்க தெரியாது. ஆனால் கர்த்தர் பாட வைக்கிறாரு, பேச வைக்கிறார், ஜெபிக்க வைக்கிறாருன்னா அவரோட மகத்தான கிருபை தான். அல்லேலூயா. பேரை நாணியாக்கிற ஒரே ஒரு கடவுள் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். கையை உயர்த்தங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்த. நீங்க ஒரு வேலைக்கு போனா மெடிக்கல் செக்அப் பண்றாங்க, உங்க சரீரத்துடைய தரத்தை பார்க்குறாங்க, படிப்புடைய மேன்மை இதெல்லாம் பார்த்து தான் வேலை கொடுக்குறாங்க. ஆனால் பைபிள் மட்டும் கர்த்தரை ஸ்தோத்திரம். உன்னை தகுதி பார்த்து அழைக்கிற, பைபிளில் தகுதிப்படுத்தி அழைக்கிறது தான் பைபிள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரத்தை மேலே உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அது ஒன்னே ஒன்று, உங்களுடைய கேரக்டர் தான் முக்கியம். எவ்வளவு தாழ்த்தி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறியோ உடைய கர்த்தர் மேன்மைப்படுத்தி பெருசா உயர்த்துறாரு. ஆஸ்வதிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற, உயர்த்தப்படுகிற பாத்திரமாக இருக்கிற, கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமாக இருக்கிற, கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்கிற, கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமா இருக்கிற, எப்பொழுதும் கிருபையை அண்டிக் கொள்ளும்போது கர்த்தரை ஸ்தோத்திரம். 3:3 அதான் வசனம் வாசிக்கிறேன். என் மகிமையை நீர் ஆண்டவரே, என் கேடுக நீரப்பா, என் தலை உயர்த்தப்படுறதும் நீ எடுத்து. அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உயர்த்த ஆரம்பிச்ச யாருமே தடுக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். உன்னை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்ச எந்த சக்தியும் தடுக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். உயர்த்த போற யாரு? ஆண்டவர் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உயர்த்த போய் கர்த்தரை ஸ்தோத்திரம். நீ அவரை மட்டும் அண்டிக்கணும். வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மை அடைய, ஒரு உயர் பெற்றுக்கொள்ள ஒரே வழி தேவன் தான். எவ்வளவு உயர்த்துறியோ உடைய வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்பட. கர்த்தரை ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு இன்னும் உற்சாகம் அடைந்த ஒரு நாமத்தை மையப்படுத்தணும். இந்த சங்கீத பகுதியிலே கர்த்தர் கொடுத்த வசனம் நமக்கு என்ன? 3:3 என்ன வாசிக்கிறோம்? என் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் பேசிப்பாங்களே, எப்போ கிறிஸ்தவம் மாறி ரொம்ப கஷ்டப்படுறேன், நாங்களாம் இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ண மற்றவங்களாம் பேசுவாங்க. அப்போ நீங்கள் சொல்லணும், என்னுடைய தரம் உயர்த்தப்பட்டு கொண்டு கற்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கரத்தை மேலே உயர்த்தி. நான் ஒரு டாக்டர் இன்ஜினியரிங் போயிருந்தா என் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறேன். ஏசப்பா எப்போ ஒழுக்கிறேன் மாறணும், என் தரம் உயர்த்தப்படுகிறது. அல்லையா சொல்லுங்க. சரி, அல்லையா சொல்லுங்க. என்னோட மூத்தரை பார்த்து ஐயா ஸ்தோத்திரன்னு சொல்றாங்க. தயார்த்த கற்றுக்கொள்ள கற்று ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லையா சொல்லுங்க. இன்ஜினியரா படிச்சிருந்தா வீட்டுக்கு மட்டும் பிரயோஜனமா இருப்பேன். ஒரு டாக்டரா படிச்ச ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அட்வொகேட்டா படிச்ச ஹைகோர்ட்டுக்கு தான் போவேன். ஆனா ஊழியம் மட்டும்தான். கெசியா இந்த பக்கம் திரும்ப சைலண்டா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி. உலகத்தில் உயர்ந்த தரமுள்ள ஒரே பணி கிறிஸ்துவ ஊழியம் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. நான் கவர்மெண்ட் வேலை செய்து தான் அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் வீட்டுக்கு வந்துடணும். 60 வயசுல கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனால் ரிட்டையர்டே கிடையாது. சாகிறவருக்கு ஊழியம் தான், உயிர் பெறுவதற்கு ஊழியம் தான். கர்த்தரை மயப்படுத்துறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிரியை செய்வாரா? எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறீங்க? 2 கையை மேலே உயர்த்தி. ஆண்டவரே, உலகத்தை உயர்ந்த பணி, உயர்ந்த வேலை, உயர்ந்த காரியம் ஊழியம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஐபிஎஸ் படிச்சா சரி, ஐஏஎஸ் படிச்சா சரி,
பிராக்கெட்ல ரிட்டர்ன் போட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆனா ஊழியம் மட்டும் தான் சாகிற வரைக்கும் மகிமை கனம் புகழ்ச்சி பெருகிட்டே இருக்கும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீ சுவிசேஷரா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், எந்த ஊழியம் பண்ணாலும் தேவனை கனப்படுத்துற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தை கர்த்தர் உண்மை கர்த்தர் ஊழியம் செய்யற ஊழியம் என்றைக்கு நான் அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உண்மை. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கொடுத்த ஊழியத்தை கரெக்டா செய்யறனா வாழ்க்கை என்னைக்குமே உன் தரம் குறைந்து போகாது. இயேசு மேல மேல உயர்த்து கொண்டே வருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நீ மக்களால் துரத்தப்படுவ, தேவனால் சேர்க்கப்படுவ. ஆமென் சொல்லுங்க. அப்படி நிச்சயமாவே உன் தலை கர்த்தர் உயர்த்த போறாரு. இந்த சங்கீத கர்த்தர் கொடுக்கிற வசனங்களுக்கு என்ன? என் தலையை ஆண்டு நிச்சயம் உயர்த்த போறாரு. வேலை ஸ்தலமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பணியாக இருக்கலாம், எல்லாம் இயேசுவை உயர்த்த போறாரு. ஒரே எவ்வளவு பணிவோடு வாழ உங்களை கர்த்தர் உயர்த்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயம் உயர்த்த வந்தவர் என்று எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மகிமைப்படுவாரா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. ஒவ்வொரு நாட்கள் கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். பிரசனம் நிறைவேற்றே இருக்கு. அவன் கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரு. தேவச்சனமே பரிசுத்த வாழ்க்கையிலே ஆவிக்கிறவர்களுக்கு இன்னும் முன்னேற்றம் அடைந்து ஆண்டவருக்கு ஏற்ற பாத்திரமா நீங்கள் விளங்கும் பொழுதுதான் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.